Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மேக்கப் டுட்டோரியல் தான் வந்து காட்ட போகிறேன். ஒரு ப்ளூ பேஸ்டு ஒரு லுக் மாதிரி ஒரு ஹேலோ ஐஸ் மாதிரி ரொம்ப சாஃப்ட் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக அவங்க வந்து இருக்கும். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லி தர போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்களை வந்து ப்ரெப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஐஷேடோ பேஸ் இல்லாட்டா உங்களோட கன்சீலர் ஃபவுண்டேஷன் ஏதாவது நீங்கள் ஐடிட்டில் வந்து போட்டுக்கிறங்க. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவுடர் செட் பண்ணிக்கிறங்க. இதனால் உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, லாங் லாஸ்டிங்காக, க்ரீஸ் ப்ரூஃபாக, வாட்டர் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி பேஸ் வந்து இந்த மாதிரி கன்சீலர் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ கன்சீலர் நான் வந்து போட்டு என்னோட ஐலிட் ஏரியா நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், நல்லா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்து நல்லாவே வந்து உங்களோட ஐலிட் ஏரியா வந்து நல்லா செட் பண்ணிக்கிறங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ஜென்டிலாக செட் பண்ணிக்கிறங்க. பிகாஸ் அப்போ தான் ஐ மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி பவுடர் ஐஷேடோ வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ கலர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஐஷேடோ பேலட் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இதை வந்து செட் பண்ணிக்கிறங்க. ஈவன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உங்களுடைய லோயர், அதாவது அவங்க அண்டர் ஏரியாவே இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிக்கிறோங்க. பிகாஸ் லோயர் லாஸ்ட் லைன் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஷேடோ பேலட் உங்ககிட்ட இருக்கிற ஐஷேடோ பேலட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ அந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷேடு, ஸோ இந்த மாதிரி இருக்குதுல லைட் ஒரு ஆரஞ்சு ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஷன் ஷேடாக நான் வந்து என்னோடய கண்களுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ட்ரான்ஷன் ஷேடு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சாஃப்ட் அண்ட் ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லா குட் குவாலிட்டியான ஐஷேடோ ப்ரஷஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அஃபோர்டபுளே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இன்சைட், மார்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்லாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் லோக்கல் பிராண்ட்ஸ் ப்ரஷஸ் வந்து செட்டாக விற்கிது. கஸ்டமர் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஃப்ளேம் பிராண்ட் ப்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ ட்ரான்ஷன் ஷேடு இப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ இதே மாதிரி இந்த கண்களுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ அந்த ட்ரான்ஷன் ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 1 லைட் ஆரஞ்சு ஷேடில் ட்ரான்ஷன் ஷேடை அப்ளை பண்ணிட்டேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ, ஸோ ஒரு டார்க் ப்ளூ இந்த இருக்குது. நான் கை விரல் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு இண்டிகோ ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஸோ ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் கொஞ்சம் டென்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ இதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐஸோட அவுட்டர் கார்னரில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஃபால் அவுட் இருக்கும், அது நம்ம அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸோட அவுட்டர் கார்னரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அட் த சேம் டைம் அதே ஷேடை கொஞ்சமாக எடுத்து ஐஸோட இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறங்க. இது வந்து ஒரு ஹேலோ ஐஸ். உங்களுக்கு ப்ளூ ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ட்ரெஸ்ஸஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர்ஸுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்களோட அந்த இந்த ஏரியா விட்டு போயிடக்கூடாது. இந்த ட்ரான்ஷன் ஷேடை விட்டு தாண்டிடக்கூடாது. அது வந்து நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க. ஓகே, இப்போ இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி. ஸோ இது ஒரு பிக்மெண்டடான பேலட். இது உங்கள்கிட்ட இருக்க பேலட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. சென்டரில் மட்டும் அந்த இடம் விட்டுருங்க. ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல. ஸோ அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் இந்த ஹார்ஸ் லைன் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து பிளெண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பிகாஸ் நான் இன்னைக்கு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் ஹேலோ ஐஸ் தான். அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி அண்ட் குயிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் இது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ப்ளூவும் ஆரஞ்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்யூஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஐஷேடோ ப்ரஷஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐ மேக்கப் வந்து நல்லா ஷேப்பாக அவங்களுக்கு வந்து கொண்டு வரும். அதனால தான் யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள் சென்டரில் மட்டும் நம்ம கேப் இருக்குது, நமக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல அந்த ப்ரஷ், இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதே ப்ரஷில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிம்மர் ப்ளூ ஷேட். ஸோ இந்த மாதிரி ஷிம்மரியான ஒரு ப்ளூ ஷேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ ஒரு ஷிம்மரி ஷேட் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த ஷேடை வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸில் கேப் விட்டோம்ல சென்டர். ஸோ அந்த சென்டரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஐஷேடோவுக்கு பிளெண்டிங் தான் வந்து கீ. ஸோ அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, அது பார்த்துக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவுட்டர்லேயே இன்னர்லேயே கொண்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த 2 பக்கம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இருக்கணும். என்னது அந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே,
ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் திருப்பி அந்த ப்ளூ கலர் அப்ளை பண்ண பக்கமே வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த அவுட்டர் கார்னரில் வந்து டீப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸோ இது நல்ல ஒரு டிஃப்யூசிவ் லுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த மான்சூனுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வந்துட்டு அழகாக உங்களுக்கு வந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கண்ணுகளுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து லைட்டாக இந்த ஷிம்மர் ஷேடுக்கும் இந்த டார்க் ஷேடுக்கும் மட்டும் ஒரு ஹார்ஸ் லைன் இருக்கும், அது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி சாஃப்டன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்னர் லிட்லேயும் மிடில் லிட்டுக்கு நடுவில் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் லைன் இருக்கும், அதையும் சாஃப்டன் பண்ணி விட்டுருவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபெஸ்டிவ் லுக்குலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல அப்ளிகேஷன் தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ஷேடு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட்டான ஒரு கோல்டு, ஸோ ஒரு சாம்பெயின் கோல்டு ஷேட் மாதிரி எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ப்ளூ ஷிம்மர் ஷேடு அப்ளை பண்ணல, அந்த ப்ளூ ஷிம்மர் ஷேடுக்கு சென்டரில் அப்ளை பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா சென்டர்ண்டா எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாதி அந்த ப்ளூ ஷிம்மர் ஷேடு ஐஷேடோவில் பாதி மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு ஃபெஸ்டிவ் வைப், ஒரு பிரைட்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ சேம் லைக் திஸ் பாதி ஐலிட். இப்போ நான் இந்த ஃபுல் ஐலிட் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன், அதில் பாதி மட்டும் இந்த கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். சாம்பைன் கோல்டு பாதி மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், பாதி ப்ளூ வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இது நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகான லுக்காக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருங்க. பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கமும் டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்ல அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ லோயர் லேஷ் லைன் மூவ் பண்ணலாம். லேஷ் லைன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பென்சில் ப்ரஷ் மாதிரி வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க அந்த டார்க் ப்ளூ. ஸோ அதே டார்க் ப்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோங்க, லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஒரு மீடியமான லைன் மாதிரி போட்டுக்கிறோங்க, ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிடக்கூடாது. சேம் லைக் திஸ் இந்த மாதிரி கலர் இன்டென்சிட்டி உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண கலரை விட கொஞ்சம் அங்கே வந்து நான் கம்மியாக தான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ ஷிம்மர் ஷேடு அப்ளை பண்ணோம்ல, ஸோ அதே ப்ளூ ஷிம்மர் ஷேடு எடுத்து அந்த சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் லேஷ் லைனோட சென்டர் பார்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் லைக் திஸ் இந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு கலரை பாப்அப் பண்ணி அழகாக காட்டும். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. தென் நம்ம அந்த இந்த இடத்துல ஒரு ஷேட் அப்ளை பண்ணோம்ல, ஒரு ஹாஃப் ஷேட் சாம்பியன் கோல்டு ஷேட், அந்த ஷேடையும் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த இதுக்கு மேலே டாப்அப் பண்ணிக்கிறோங்க, அந்த ப்ளூ கோல்டுக்கு மேலே டாப்அப் பண்ணிக்கிறோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மேக்கப் அந்த ஃபினிஷிங் டச் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா உங்களுக்கு வந்து காட்டும். அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ப்ளூ எடுத்து அவுட்டர் கார்னர் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி க்ரீன் ஐஷேடோ லுக் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போடுங்க, கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க, நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேலை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க, அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, லிக்விட் ஐலைனர் நான் ஒரு கண்ணில் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மீடியமான லைனாக இருந்தால் போதும், அதாவது இன்னர் கார்னர்லேருந்து தின் டு திக் அந்த மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டான விங்கு இழுத்துக்கிறோங்க. சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப விங்கு போயிடக்கூடாது, ஒரு மீடியமான விங்கு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ தின்னு திக்காக போகிற மாதிரி. இப்போ இதே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ லைனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காஜல். ஸோ பிளாக் காஜல் போய்க்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இது ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் லுக் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, அதனால் ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் வாட்டர் லைனில் நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறங்க. சேம் லைக் திஸ். இந்த மாதிரி பாருங்கள், காஜல் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ நல்லா இன்டென்ஸாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லைன்லேயும் இருக்கணும், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸில் வந்து லோயர் லேஸில் வந்து ஃபில் ஆகுன மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ப்ரௌன் காஜல் போடுறால் கூட போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் பிளாக் இஸ் மை ஃபேவரட். பிளாக் வந்து நல்ல லுக்கே வந்து தூக்கலாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வாட்டர் லைனில் அவுட்டர் கார்னரில் மட்டும் டைட் லைனிங் ஹாஃப் மட்டும் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்களை வந்து இப்படி சின்னதுலேருந்து பெருசாக காட்டும் உங்களுக்கு, அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு அப்பரில் வாட்டர் லைனில் ப்ராக்டிஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க, இல்லாட்டா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த கண்களையும் வந்து பண்ணிக்கிறங்க. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறங்க. இதுக்கு நான் லிப் ஆப்ஷனும் ஐப்ரோஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. ஐ மேக்கப் டன். இன்னொரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸோட இன்னர் கார்னர் அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறங்க. அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ ஐஸோட இன்னர் கார்னர் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறங்க. இது இன்னுமே பாப் அண்ட் பிரைட்டாக உங்களுக்கு வந்து காட்டும் கண்களை. டைம் ஆக ஸ்கின்னோட ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். கலர் நல்லா பார்க்க உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அட் சேம் டைம் கொஞ்சமாக நீங்கள் அதே ஷேடை வந்து எடுத்து உங்களுடைய ப்ரௌ போனையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. பிகாஸ் ப்ரௌ போனை ஹைலைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்களை வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா ஓப்பன் அப்பாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட் ப்ரௌ போன்ட்டு அந்த இடத்துல மிடில் இருந்து அவுட்டர் கார்னராக அப்ளை பண்ணிக்கணும். இந்த அளவு போதுமானது. ஸோ இதே மாதிரி இந்த ப்ரௌ போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் வந்து எல்லாமே 90% கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே ஐப்ரோஸ் வந்து போய்க்கிறேன். ஐப்ரோஸ் நீங்கள் டார்க் ப்ரௌன் பண்ணாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாஃப்ட் பிளாக் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு எம்டி மஸ்காரா வாண்ட் ஆர் ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் வந்து சேப் அவுட் பண்ணிக்கிறங்க. சேப் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒரு சாஃப்ட் பிளாக் ஃபினிஷ் தான் நான் வந்து போக போகிறேன். இங்கே ப்ரௌன் போகிறதா போய்க்கலாம் உங்களோட ஐப்ரோ கலரை பொறுத்து. பட் எனக்கு இந்த லுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் பிளாக் போனால் நல்லாயிருக்கும். டார்க் ப்ரௌன் போனாலுமே நல்லாயிருக்கும். நான் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும் பாருங்கள். ஸோ இதை விட இது கொஞ்சம் நல்லா பிளாக் ஆட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் இப்படி அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே இந்த எம்டி ஸ்பூலி வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறங்க. ஐப்ரோஸ்லாம் போட்டு நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. அது நம்ம ஒரு மினிமல் மேக்கப் லுக் போகிறோம், ஐப்ரோஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி டைமுக்கு வந்து பண்ணிக்கலாம். கண்ணையும் போல்டாக பண்ணிக்கிட்டு ஐப்ரோஸையும் போல்டாக பண்ணிக்கிட்டு அது வந்து இதானது. ஜஸ்ட் 1 or 2 ப்ராடக்ட் வந்து ஐப்ரோஸ் போட்டாலே போதும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ். இந்த மாதிரி இப்போ இந்த ப்ரௌஸ்க்கு வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ ஐப்ரோஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா போய்க்கலாம். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நல்ல நான் ஒரு 5 to 6 கோட்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஃபால்ஸிஸ் போகலை. அப்படி நீங்கள் ஃபால்ஸ் லாஸ் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபால்ஸிஸ் வந்து ஒட்டிக்கிறங்க. பட் ஃபால்ஸிஸ் நீங்கள் வேணான்னா நல்லா ஒரு 4 ஒரு 6 கோட்ஸ் வரையும் மஸ்காரா நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த மாதிரி சென்டரில் ஒரு 4 to 5 கோட், அவுட்டர் கார்னரில் ஒரு 4 to 5 கோட், இன்னர் கார்னரில் ஒரு 4 to 5 கோட் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், மஸ்காரா அப்ளை பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்துட்டு லோயர் லேஷ்லேயே அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அவுட்டர் கார்னரில் ஒரு 4 கோட், மிடில் ஒரு 4 கோட், இன்னரில் எனக்கு அவ்வளோக்கா முடியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணி ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேங்க, உங்களுக்கு வந்து மெஸ்ஸி ஆயிரும். அதனால் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐஷேடோ பேலட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மேக்கப் ரெவல்யூஷன். அது அஃபோர்டபுளாகவும் இருக்கும், எல்லாராலையும் கிராப் பண்ணவும் முடியும். அதை விட அஃபோர்டபுள் வேண்டாம் நீங்கள் வந்து நைக்கா பேலட்ஸ், லாக்மி பேலட்ஸ் இந்த மாதிரி இது வந்து போகலாம். மேக்கப் ரெவல்யூஷனில் நிறைய கலர்ஸ் இருக்கும், அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நைக்கா லாக்மிலாம் ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இதே மாதிரி இந்த கணக்குகள் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேலட் வந்து அந்த மாதிரி பேலட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறங்க. ஸோ கண்கள் வந்து இப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து இப்போ பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் லிப் லைனர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு நியூட் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஸ்கின் டோனுக்கு என்ன லிப் லைனர், நியூட் லிப் லைனர் செட் ஆகுமோ அந்த லிப் லைனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க.
ஓகே, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிப் பேலட்ல இருந்தால் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன லிப் பேலட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆந்தமூ லிப் பேலட். இந்த பேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாவிஷ் கலர் மாதிரி தான் நான் வந்துட்டு போக போகிறேன். ஓகே, லிப்ஸுக்கு வந்துட்டு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு வந்துட்டு. ஸோ இதுக்கு நல்ல பேடப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த சென்டர் சைடு இதில் நியூட் பேலட்டு, அதில் இந்த சென்டர் சைடு எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதே கொஞ்சமாக எடுத்து என்னோடய சீக்ஸில் நான் ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் த நோஸில் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பேஸ் வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு ப்ளஷ் மட்டும் போகிறேன். இங்கே கான்டியூர், ஹைலைட் எது வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, அது வந்து உங்கள் விருப்பம். கான்டியூர் பண்ணிக்கிறங்க, ஹைலைட் வேண்டாம் ஹைலைட் நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. நான் ஜஸ்ட் வந்து இன்றைக்கி ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டரோட இந்த லுக் வந்து முடிச்சிடுறேன். சேம் லிப் கலரை நான் வந்துட்டு ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய சீக்ஸில் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் கலர் ஒரு பவுடர் ப்ளஷ் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஏற்கனவே ப்ளஷ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் வந்துட்டு. ஓகே, இது நல்ல ஒரு சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ப்ளஷ் லிப் வந்து ஓவராக போயிடக்கூடாது, கண்கள் தான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். ப்ளஷ் வந்து ஒன்று லைட்டராக இருக்கணும், அப்படின்னா அந்த கண்களுக்குள்ளே சிமிலராக உள்ள ஷேடாக உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நான் வந்து ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபேன் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், கியூபிட்ஸ் பவுவில், கொஞ்சமாக சின்னில். ஸோ கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கின் ஷேட் அந்த மாதிரி ஹைலைட்டர் வந்து போய்க்கிறங்க. இல்லாட்டா யூனிவர்சல் ஷேட் வந்து போய்க்கிறங்க. கொஞ்சமாக இந்த ப்ரௌஸுக்கு மேலே ரிமைனிங் உள்ளது ஃபோர் கட்டில் போட்டுக்கோங்க. இங்கே தேவைப்பட்டால் கான்டியூர் ப்ரான்சர் வந்து பண்ணிக்கலாம், இல்லை இதோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ் இந்த ப்ளூ ஷிமரி லுக். நல்ல ஒரு ஈஸி அண்டு குயிக்கான ஒரு சாஃப்ட் ஹேலோ ஐஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேறு எந்த கலரில் வந்து லுக் வந்து போடலாம்ங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ப்ளூ ஐஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஒரு ஈஸி பாருங்கள், கன்சிலர் போடாமல் இந்த மாதிரி ஒரு கட் க்ரீஸ் வந்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். முன்னர் கட் க்ரீஸ் நம்ம வந்து பார்ப்போம், அது இன்னரில் வந்துட்டு நமக்கு வரும், அது நம்ம கன்சிலர் போடாமல் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஹேலோ ஐஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் தான் அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும். நல்லா பிராண்டட் அண்ட் குட் குவாலிட்டி ஒன்று வேணால் நீங்கள் குட் பிராண்டட் ஒன் பிராண்டட் குட் குவாலிட்டி ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோடு வந்து வியர் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூக்கு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர்ஸோடு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஐப்ரோஸ் போயாச்சு, ப்ளஷ், லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து போயாச்சு கைஸ். ஐலைனர் வந்து போயாச்சு. ஒரு மேட்சிங்காக இருக்கும், இந்த ப்ளூக்கு மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுக்கு நீங்கள் வந்து போய்க்கிறங்க. தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க லுக் வந்துட்டு. பாய்.